வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம். வக்ஃபு திருத்த மசோதா மக்களவை மாநிலம் நிறைவேறி இருக்கிறது. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம்னா, தமிழ்நாடே அல்லோலப்படுற அளவுக்கு ஒரு கட்சி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து ஒரு தலைவர் பேசியிருக்காரு. அது கேட்டிங்களா? யார்? என்ன தலைவர் என்ன பேசி? நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? புஷி ஆனந்த். ஓ, தவக்க கட்சியா? விஜய் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனதுக்கு எனக்கு தெரிஞ்சு புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பேட்டி நானும் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, உனக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியல. நல்லா அந்த பேட்டி எடுத்து கவனிங்க. நிருபர் கேட்குறாரு, என்ன சார் பாதிப்பு? நீங்கள் என்ன பாதிப்புன்னு கேட்குறீங்க. அந்த பாதிப்பு இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்போ உனக்கு தெரியாது. இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இவரான பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த போர்டை நறுக்குன்னு பிடிச்சி திருத்தினால ஒழிய இது அடங்காது. எனவே எல்லா பேருக்குமான பிரச்சனை தான் அது. எல்லா பேருக்குமான பிரச்சனை தீர்த்து வச்சா பாராட்ட துப்பு கிடையாது, இல்லாட்டி படிக்கிறதுக்கு வக்கு கிடையாது. இந்த புஷி ஆனதுக்கு வந்து என்ன சொல்றேன், உங்க சொத்தை புடுக்கணும் நியாயமா அப்படின்னா அறிவு கேட்ட வேட்டியை உருவி விட்டு நடு ரோட்ல ஓட விட்டு நல்லா கோவம் வருது மேல பார்த்தாலும் எனக்கு. ஆனா திரும்ப மைக்கு மேல வர சொல்லுவாங்க, கோவம் சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா காலங்கத்துல போராட்டம் நடந்து கிளம்பி வந்திருக்கேன். அது என்ன பண்ணிருக்கேன், இஸ்லாமியெல்லாம் பாதிப்பு சொல்லிட்டே வேலை முடிஞ்சிருச்சு. பேட்டி கொடுக்குறீங்க அறிவு கேட்டவனே, வந்து பேட்டி கொடுக்கும்போது ஏதாவது படிச்சுட்டு அந்த பில்லை பற்றி படிச்சுட்டு அதோட வரலாறு படிச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்குமா இல்லையா? என்ன ஏதுன்னே தெரியாம இஸ்லாமியர்லாம் பாதிக்கப்படுறாங்க. உங்க சொத்தை புடுங்க விடுவியா? யார் சொத்தெல்லாம் இப்போ புடுங்கினா? அறிவு இருந்தால் அப்படி பேசியாங்க. அது இந்த புஷியானது கேட்குறேன், யார் சொத்தை இப்போ புடுங்கினாங்க? உனக்கு எதாவது புத்தின்னு ஏதாவது இருக்குதா? இல்லை மூளை வளர்ச்சி கம்மியாக வாழ்றியா? இல்லை விஜய் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிறீங்க? ஏதாவது படிச்சுட்டு வந்து பேசுறனா பேசு, இல்லை பேசாது. இவனை பொதுச்செயலாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தற்கூரிகளை பொதுச்செயலாக வச்சுக்கிட்டு கட்சி நடத்த வச்சுக்குவேன். தற்கூரிகளுக்கு வேணா தலைவராக இருப்பான தவிர நிச்சயமா இந்த ஆள தலைவனே கிடையாது. என் தலையெழுத்து பதில் சொல்லணும். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மாதிரி ஆள உள்ள சேர்த்தான் பாரு, அதான் தப்பு. ஒட்டுமொத்தமா நீங்க எவ்வளவு சமஸ்தானங்கள், 400க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள், அந்த சமஸ்தானத்தை பேசிதான் வாங்கினீங்க. அப்படி இதெல்லாம் சமஸ்தானத்தோட சொத்து சொல்லுமா இந்தியாவை? அவங்க எல்லாம் உரிமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புஷி அந்த போட்டோ எடுத்தவனா அறிவு கேட்டவன். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. கம் ஆன், வாங்க. நைஸ் டு மீட் யூ. வணக்கங்க. வணக்கம்மா. தொப்பை நவுத்து சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துற. அப்படியே அர்த்தம் பாரு. ஆமா மச்சான், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. மச்சான், உங்க ஆளோட அப்பா நீ எப்படி திட்டுவ? மங்கூஸ் மாண்டியானியா? மச்சான் ஒரு லூசுடா. அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு விடு மச்சான். இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. சாரி மச்சான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. கேட்டியா யாருன்னு தெரியுதா? உன் சின்ன மரும புள்ள. உன்ன அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூட்ல இருந்தான்னு வச்சுக்க, கழுவி ஊத்தி இருப்பான்.